ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீன் வச்சு ஒரு சூப்பரான தவா ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்ச தக்காளி 1 சேர்த்துக்கிறேன். அரைச்ச வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் கட் பண்ணிவிட்டு அதனுடைய சாறையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரை மணி நேரம் போல் அப்படியே ஊறட்டங்க. நல்லா ஊறினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏரியில் பிடிச்ச ஜிலேபி மீன் இதுதாங்க. மீனை மிக்ஸ் பண்ணி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மீனை அடுப்பில் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு தவா வச்சு தவா சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ மீனை போட்டுடலாங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. நம்ம மீன் வறுவல் அடுப்பில் செஞ்சதால் செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்றப்ப. மீன் அடிக்கடி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். நம்ம அடுப்பில் செய்கிறதால எண்ணெய் லைட்டாக விட்டு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா சூப்பராக சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குங்க வறுவல் மீன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, லெமன், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா உப்பு காரம்னா நல்லா உரைக்க மசாலாவை சேர்த்து செஞ்சுருக்கோங்க. அதனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மீன் வறுவல். நல்லா செவந்துருச்சுங்க. நம்ம இந்த டைமில் எடுத்துடலாம். சூப்பரான ஏரி ஜிலேபி மீன் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா காரச்சாரமாக நல்லா மசாலானா ஊறிட்டு சூப்பராக இருந்தது. நீங்களே இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்